அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே நம்முடைய அருள்ஞான வேள்விகளை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்து வருகிற ஆதிரை திருமுறை அறக்கட்டளை சார்பாக சைவ சித்தாந்த பயிற்சி மைய வகுப்பு இந்த வருடம் சிவஞான போதத்தை மாபாடியம் வழியாக சிந்தித்தல் என்கின்ற ஒரு அற்புதமான வேள்வி. அதிலே நாமெல்லாம் பங்கு கொள்ளுகின்ற பெரும் பேறு. இந்த தினம் தொடர்ந்து அதனை நிகழ்த்துவதற்குரிய திருவருளை அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். சிவஞான போதம் முப்பொருள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை பொருள்களாக விளங்கக்கூடிய பதி பசு பாசம் என்பனவற்றின் உண்மைகளை நிரூபித்து அவற்றின் தொடர்பையும் விவரித்து ஒன்றால் மற்றொன்றுக்கு என்ன பயன் அல்லது ஊறு என்பதையும் விரித்து ஊறு விளைவிக்கும் தொடர்பை நீக்கி இன்பம் விளைவிக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உயிரானது தன்னுடைய நீண்ட நாள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய நெறியை அருளாளர்கள் எவ்வாறு அருளி செய்தார்கள் என்கின்ற அந்த அருளின் அடிப்படையிலே விரித்து பேசுகிறார். சிவஞான போதத்தினுடைய சாரம் முழுமையும் திருமுறைகளிலே உண்டு. பன்னிரண்டு திருமுறைகள். அந்த திருமுறைகளிலே இறைவனுக்கு சொல்லப்படுகின்ற இலக்கணம், உயிருக்கு சொல்லப்படுகின்ற இலக்கணம், இவற்றையெல்லாம் கொள்கைகளாக கொண்டு கொள்கை விளக்கமாக அமைந்தவைதான் இந்த நூற்பா என்று சொல்லக்கூடிய சூத்திரங்கள். 12 சூத்திரங்களாக தந்த இந்த சிவஞான போதத்திலே சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்திகள் அனைத்தும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை இன்னும் விரித்துக் கொள்வதற்காக வந்தவைதான் சித்தியார் என்பதும் சிவப்பிரகாசம் என்பதும். விரித்து அதனை புரிந்து கொள்வதற்காக மெய்கண்டாருடைய சீடர் பரம்பரை இந்த நூல்களை செய்தனர். நமக்கு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், உயிருக்கு இவ்வளவு துன்பங்களை விளைவிக்கின்றது எந்த பொருளால் என்று அதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம். இந்த ஆர்வங்களின் காரணமாகத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தின் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு தோன்றியிருக்கிறது. சைவ சித்தாந்தம் என்கிற பொழுது அது ஒரு நெறியாகவும், சித்தாந்த சைவம் என்பகின்ற பொழுது அது சென்றடைகின்ற பொருளாகவும் நமக்கு தெளிவாகின்றன. ஒரு நெறியில் சென்றால் ஒரு இடத்தை அடைகிறோம்.
எனவே அடைய வேண்டிய பொருளும் அடைய வேண்டிய நெறியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கணும். வெறும் நெறியில் சென்றால் மட்டும் அந்த இடத்தை அடைந்து விடலாம் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் செல்ல வேண்டிய இடம் எண்ணூராக இருக்கிற பொழுது தாம்பரத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்றால் எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றது? இந்த வாழ்க்கை பயணமெல்லாம் பயணம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி பயணம் நடக்கிறதா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பர் சுவாமி சொன்னார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று சொல்லுவது வாழ்க்கையும் அடைய வேண்டிய இடமும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருத்தல். சிவனை அடைய வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும், துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சைவ நெறி சிவநெறி சித்தாந்த நெறியிலே சென்றால்தான் அந்த சிவத்தை அடைய முடியும். சித்தாந்த நெறியிலே சென்று ஒழுகி உணர்ந்து இந்த இடத்தை நாம் சென்று அடைதல் வேண்டும். இதை வலியுறுத்துகின்ற நம்முடைய சித்தாந்தம் நம் அறிவை தெளிவுபடுத்துவதற்காக, அறிவிலே தெளிவு வர வேண்டும் என்பதற்காக, அறிவு தெளிவை வழங்குவதற்காக இந்த நூல்களை செய்தார்கள். நூல் செய்தவருக்கு தெளிவு இருந்திருக்கிறது. அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் போச்சு. எப்படி போனால் என்ன கிடைக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். ஆனாலும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற காரணத்தினால்தான் இந்த நூலை நமக்கு செய்து தந்திருக்கிறார். இந்த நூலை நாம் கற்பதற்கு அடிப்படையாக நாம் கிரியையில் இருந்தாவது மேலே வந்திருக்க வேண்டும் என்பதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. சொல்லப்போனால் சரியைக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அல்லது சரியையிலே தொடங்கி இருக்கிறவர்களுக்கு திஸ் புக் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு உரையாசிரியர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய தொடர்பை அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக ஒரு அறிவு தெளிவு சரியையிலேயும் கிரியையிலேயும் விளைந்த பிறகு இந்த நூலை மனமொன்றி படிப்பது யோகமாக கருதப்படும். மனமொன்றி யோகமாக கருதப்படுகிற பொழுது ஞான நிலையில் இந்த புத்தகம் தேவைப்படாது. ஸோ இந்த நூலை கற்பதும் நூலை ஒன்றி படிப்பதுமே தான் யோகமாகவே கருதப்படுகிறது. படித்தல் வேறு, நூலோடு ஒன்றுதல் வேறு. எனவே ஒன்றி அந்த பதி பசு பாசம் என்பது பற்றிய தெளிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம், தர்ஸ்ட், அது மிகுந்து இருக்கிற பொழுது எண்ணம் முழுவதும் இந்த சித்தாந்த நெறி பரவி இருக்கும். அப்பொழுது அவர்கள் பேசுவது, எழுதுவது, சாப்பிடுவது, போவது, வருவது எல்லாமே சித்தாந்த நெறியாக இருக்கும், சைவ நெறி. அதுதான் யோகம்னு பேர். யோகம் என்றால் விட்டு பிரியாததுன்னு அர்த்தம். விட்டு பிரியாதது
யோகம் என்று சொல்லுவார். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் விட்டு பிரியாமல் இருக்கிறோம். இத்தனை நாளெல்லாம் அது வேறு நாம் வேறு என்று இருந்தோம்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்போவுமே அட் த பேக் ஆஃப் அவர் மைண்ட், நம்முடைய அறிவில், நம்முடைய சிந்தனையின் இது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் இந்த நூல்களை எல்லாம் அந்த காலத்தில் குருகுல வாசமாகவே அதை போதித்து வந்திருக்கிறார். 48 நாட்கள் குருவோடு கூடவே வீட்டிலேயே உட்காந்துக்கணும். சாப்பாடெல்லாம் அங்கேயே தான். சுயஞான போதம் கேட்கறதுக்கு என்ன, வீட்டில் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறது. ஒரு ஆசிரியரை அவர் வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்காக வெளில போகிறது அல்லது வேறு சமாச்சாரம் வெளில போகிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் அண்டர் ஒன் ரூஃப் அவரோடையே இருந்து அவர் கூடவே சிந்தித்து அந்த நிலையிலே நூல் முழுவதையுமே கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், உணர்தல் என்கிற யோக நெறியாக அது கொள்ளப்படும். அப்படிப்பட்ட யோக நெறியிலே நின்றவர்கள் தான் அதற்கு பின்னால் நிறைய நூல்கள் செய்தார்கள். இல்லைன்னா அடுத்த நூல் எப்படி வரும் இல்லையா? ஒரு சித்தியார் வந்தது, சித்தியாருக்கு பிறகு ஒரு சிவபிரகாசம் வந்தது, மனவாசம் கடந்தார் செய்தார், உண்மை விளக்கம். இத்தனை நூல்கள் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் எப்படி வந்தது என்று கேட்டார். இந்த யோகத்தில் நின்று அந்த நூலை ஞானமாக முழித்து எடுத்த அந்த காரணத்தினால வந்தது. அதனால் இது நமக்கு ஊறிக்கொண்டே இருக்கிற பொழுது தெளிவாகிற விஷயம், அதிலேயே ஊறிட்டு இருக்கிற பொழுது தெளிவாகும். அதனால தான் கேட்டல், சிந்தித்தல், அதுக்கப்புறம் தான் தெளிதலை போட்டாங்க. கேட்ட உடனே தெளியுமா? ரொம்ப கஷ்டம். கேட்ட உடனே கேட்டதெல்லாம் வச்சு தெளியணும். எப்போ? சிந்திச்சு. சிந்தனை ரொம்ப முக்கியம். அதனால் கேட்டலுக்கும் தெளிதலுக்கும் நடுவில் சிந்தித்தல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கேட்டல் 2 மணி நேரம்னா சிந்தித்தல் கிட்டத்தட்ட 10-15 மணி நேரம் இருக்கணும். 1 மணி நேரம் கேட்டதுக்கு ஒரு 10 டைம்ஸ் 10 மணி நேரம் திங்க் பண்ணணும். அப்போ தான் அந்த தெளிவு கிட்டும். தெளிவு எப்படின்னா, எது தெளிவு என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எப்பொழுது கேட்டாலும் அதை தவறில்லாமல் சொல்லுவது தான் தெளிவு. அதான் சொல்லுவாங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவார் எப்படிம்பாங்களே. என்ன தெளிவுன்னா எப்பவும் சரியாக சொல்கிறது, எப்போ கேட்டாலும் சரியாக சொல்லும். இந்த தெளிவு எப்பொழுது வரும் என்றால் சிந்தனைக்கு பிறகு வரும். சிந்தனை ரொம்ப முக்கியம். அதனால தான் இறை கிடைக்கிற பொழுது அது கஷ்டம். இறை கிடைக்கும் போது வாங்கி வாங்கி போட்டுக்கோம். எது? மாடு. ஆனால் மெதுவாக அசை போடும். இந்த அசை போடுறது தான் சிந்தித்தல். அசை போட்டுக்கிட்டே இருக்கு, அசை போடுதல். அதனால் சிவஞான போதும் நிறைய கேட்கிறதோட நிறைய அசை போடணும், நிறையா சிந்திக்கணும். நான் இங்கே இருக்கிறவங்கள ஏதோ சோதனை பண்ணுறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். நீங்களே யூ ஜஸ்ட் ஆஸ்க் த கொஸ்டின் யுவர் செல்ஸ். நீங்களே இந்த கேள்வி கேட்டுக்கோங்க.
சென்ற முறை வகுப்பு நடந்ததுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறோமே, இந்த சிவஞான போதம் சிவஞான பாபாடியத்தை பற்றி எத்தனை நேரம் சிந்தித்தோம், எவ்வளோ நாளை சிந்தித்தோம் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு எவ்வளோ நாளை சிந்தித்தோன்னு. அப்போ மூடி வச்ச புஸ்தகத்தை இப்போ தான் வந்து திறக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், நீங்களாம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸுனால் பாடியம் கேட்குறவர்கள்லாம், சிவஞான பாடியம் கேட்கிறவர்கள்லாம் அது சிறப்பு மாணவர்கள், சிறப்பு வருகை, எல்லாம் சிறப்பு. அதில் ஏதோ நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குற மாதிரி இல்லாமல் சுவாமி மெய்கண்டார் உங்களுக்கெல்லாம் குருவருள் தந்திருக்கிறார், சிவஞான முனிவர் உங்களுக்கு குருவருள் தந்திருக்கார், கேளு அப்படின்னுட்டு. அதனால் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சிவஞான போதத்தில் நாம் சென்ற 2 வகுப்புகளாக முதல் சூத்திரத்தையும் 2வது சூத்திரத்தினுடைய தொடர்ச்சி முதல் பகுதியையும் நாம் சிந்தித்தோம். இந்த முதல் சூத்திரம் 2ஆம் சூத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூற்பாலாம் நமக்கு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு இடத்திற்கு அழைத்து செல்வது. 1வது 2வது 3வது என்கிற ஒரு வரிசையிலே அதை அமைத்து இந்த நூற்பாக்களை தந்திருக்கிறார்னா, மெய்கண்டார் என்கிற ஆசிரியர் இந்த செய்திகளை எல்லாம், இந்த அறிவு எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி சென்றால் அதற்கு இது வகையாக புரியும் என்கிற அந்த பாங்கிலே தான் அந்த நூற்பாக்களை எல்லாம் அமைத்தே போயிருக்கிறார். 3வது சூத்திரத்தை முதலிலேயும் 2வது சூத்திரத்தை 4வதாகவும் முதல் சூத்திரத்தை 5வதாகவும் இப்படி வைத்து ஏதாவது இந்த சூத்திரங்களை மாற்றி அமைத்தால் புரியாமல் போய்விடுமா என்றெல்லாம் கேட்டால், அந்த இயைபு என்று போன தடவை சொன்னேன் நான். இந்த முதல் சூத்திரத்திற்கும் 2வது சூத்திரத்திற்கு கூடிய கனெக்டிவிட்டி, இயைபு, தொடர்பு. இந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். ஏன் தொடர்பு ரொம்ப முக்கியம்னா, இந்த சிந்தனைக்கு தொடர்பு இருந்தால் தான் அது சிந்தித்து தெளியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தொடக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் முதல் சூத்திரமும் 2வது சூத்திரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். 2வது சூத்திரம் 3வது சூத்திரமும் அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். இது சொன்னதுக்கப்புறம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதையே கூட சொல்லுவார். அப்படி பார்க்கிற பொழுது முதல் அந்த நூற்பாவில் இறைவனுடைய இந்த உண்மையை அனுமான பிரமாணத்தால் நமக்கு சொன்னவர். 2வதாக இருக்கக்கூடிய அந்த நூற்பாவில் இந்த பதி என்று சொல்லக்கூடிய பரம்பொருளுக்கும் உயிர் என்று சொல்லக்கூடிய உயிர்கூட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தடையை பற்றி அவர் சொல்லுகிறார். எனவே பதி, தடை, அடுத்தது 3வது சூத்திரத்தில் பசு என்கிற அந்த வரிசையில் அவர் வருகிறார். இறைவனை பற்றி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிற பொழுதே இறைவன் என்கிற ஒருவன் உண்டு, முதல்ல அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். இந்த இறைவன்கிற ஒருத்தர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இந்த உலகத்தில் எல்லாமே இயங்குவது அவனால தான். அவன் எப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நமக்கு நீக்கி கொண்டு இருக்கிறான்னு தெரியுமா என்று இந்த 2வது சூத்திரத்தில் அவன் நமக்கு நம்மிடம் வருவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை எவ்வாறு நீக்குகிறான், தடைகளை எவ்வாறு நீக்குகிறான் என்று இந்த தடைகளை பற்றி இந்த 2வது சூத்திரத்தில் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்ற அந்த நூற்பாவில் தடைகளினுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். தடைகளினுடைய விளக்கம் சொன்னார்னு சொல்லுகிற பொழுது இந்த தடையை பற்றிய முதல் குறிப்பையே முதல் நூற்பாவிலேயே தந்துட்டார். மலத்து உளதாம் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டார். ஆனால் அங்கே சொன்ன இந்த மலம் அது மட்டும்தான் உண்டா என்று கேட்கிற பொழுது அதோடு தொடர்புடைய கூடிய இருவேறு மலங்களும் இந்த ஆன்மாவிற்கு உண்டு என்கிற அந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான் இருவினையில் என்ற இந்த கண்ம மலத்தை பற்றி அந்த குறிப்பை அங்கே
தருகின்றார். இருவினையில் போக்குவரவு புரிய என்று சொல்லுகிற பொழுது இந்த எங்கே போயிட்டு எங்கே வருகிறது என்று ஒரு கேள்வியை எழுப்பி இந்த கேள்வியின் மூலமாக ஆணை என்று சொல்லக்கூடிய திருவருளை நமக்கு அறிமுகப்படுத்தி இந்த மாயாமலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே தொடர்புடைய இந்த உலக பிரபஞ்சத்திலே வந்து போகிறது. எனவே வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மாயாமலத்தையும் இந்த இரண்டு மலங்களையும் இதில் குறிப்பாக காட்டியிருக்கிறார். உயிருக்கு ஒரு அவா எழ வேண்டும். உயிருக்கு ஒரு அவா எழணும், இந்த இச்சை எழணும். எதற்கு இச்சை என்றால் துன்பங்களிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் நாம் என்கிற ஒரு இச்சை அதற்கு எழ வேண்டும். வேறு எதற்கும் இச்சைப்படாது. தொடர்ந்து வருகின்ற இந்த துன்பங்களிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது, தொடர்ந்து வருகின்ற இந்த துன்பங்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது, எதற்கும் அது அதனுடைய நோக்கம் வேறு எதுவாகவும் இல்லாமல் இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது, இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவது என்று சொல்லுகிற பொழுது அது இந்த உலக வாழ்வை துன்பமாக கருத வேண்டும். அது எப்போ இதெல்லாம் யோசிக்கணும்னா உலக வாழ்க்கையை இன்பம் நினச்சதுன்னா வருமா? வராது. சேத்துல புரண்டு கிடந்து நெளியறது தான் நமக்கு ரொம்ப இன்பம் அப்படின்னு நினைக்கிற பன்றி அதை விட்டு எழுந்திரிக்குமா? இருக்காது. அதுக்கு அதுதான் சுகமாக தெரியும். நாம் வேணால் முகத்தை சொல்லிக்கலாம். அப்போ இதை துன்பம்னு அது முதல்ல நினைக்கணும். இந்த துன்பம்னு நினைச்சா இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்கிற அந்த இச்சை, இதிலிருந்து விடுபட்டுறணும் நாம். இந்த துன்பத்தை அந்த ஒரு அவாவின் காரணமாகத்தான் அது இறைவனை நெருங்க வேண்டுமே தவிர வேறு எந்த காரணம் பற்றியும் அது இறைவனிடம் நிற்கக்கூடாது, போகக்கூடாது. இன்னும் அது வேணும் இது வேணும் அதை கொடு இதை கொடு, எனக்கு அதை சரியா பண்ணி இதை சரியா பண்ணுன்னு சொல்வதற்காகவே இறைவனை நெருங்குகிறவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இதையெல்லாம் பெற்றுவிட்டால் இன்பம் பெறலாம் என்று கருதுகிற ஆன்மாக்கள், இவை இல்லாததுனால தான் நமக்கு துன்பம் வருகிறது, இவையெல்லாம் இருந்து விட்டால் நமக்கு துன்பங்கள் இல்லை என்று கருதுகிற ஆன்மா சிவத்தை நெருங்கி நிற்பதினாலே பிறவியிலிருந்து விடுபட முடியாது. அது எப்படி விடுபட முடியும்? நம்ம பிராக்டிக்கலாக பேசணும். இல்லை, நம்ம யோசிச்சு பாருங்கணும். இந்த உலகம் என்கிற ஒரு இடத்துல நிச்சயமாக இது துன்பக்காடு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போதவிட்டு போதுமின். ஞானசம்பந்தர் சொல்றார், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், இது நல்லபடி ஆகிடும், அது நல்லபடி ஆகிடும் அப்படின்னுட்டு இதுக்காகவே சுற்றி திரியுது. இது என்றைக்குமே சரியாவாதுடா அப்படின்னு தெளிவாக சொல்கிறது யாரு? குழந்தை சொல்லுது, தெளிவாக சொல்லு. என்றைக்குமே சரியாகாத ஒரு சமாச்சாரத்தை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் போய் நின்னேன்னா சாமியும் இதை சரி பண்ணுற மாதிரி உங்களோட சேர்ந்து நடிப்பார். சாமி நடிப்பை நீயும் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அருளாளர் சொல்லிட்டாங்க, இது வேலைக்கு ஆகாது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம், இனிமேலும் நாம் இந்த உலகத்தில் நடிக்கவும் முடியாது, சாமிகிட்ட பாலோ பண்ணவும் முடியாது. ஒரு விஷயத்துக்கு வந்தோம், இது துன்பக்காடு, இதிலேருந்து நமக்கு போகிறதுக்கு விருப்பம் வந்துதா வல்லியா?
ஆற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே சொன்னார் இல்லையா? திருவாதிகம் தானே சிவபுராணத்தை படிச்சு விட்டு என்ன பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை காலம் முயன்றாலும் வேப்பெண்ணெயிலிருந்து இன்சுவை பெற முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. கொஞ்சம் சர்க்கரை போட்ட விடுமா வேப்பெண்ணெய்? அது போலதான் இதுவும். தெளிவாக நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும். அது தெரிந்து கொள்ளுகிற நிலை வருகிற பொழுது தான் இந்த நூல் படிக்கணும்னார். ஏன் இந்த நூலை அவர்கள் படிக்க வேண்டும், இந்த நூலை கற்கிறவர்களுக்குரிய அதிகாரம் யார், யார் அதிகாரிகள் அப்படின்னு சொல்ல வருகிற பொழுது உலக வாழ்க்கையிலே உவர்ப்பு வருகின்றவர்கள் என்ன வழின்னு தெரியாமல் தவிக்கிறவங்களுக்கு வடிகால் இல்லை. அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது, அது நல்லா தான் போயிட்டுருக்கு, ஏன் நம்ம போய் அது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு எதுக்கு சிவஞான போதம்? நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிவஞான போதம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், இது நம்மாலும் முடியாது. இனிமேல் இந்த ஆன்மா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை சுகமாக்குவதற்கும் எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்துருச்சு, முடியல. இது ஏதோ இந்த துன்பங்களுக்கிடையே இது அல்லல் போட்டு ஒன்று இருக்கிற பொழுது இன்பத்தை தருவதற்கென்றே ஒரு பொருள், இன்ப வடிவாகிய ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிற பொழுது அதை சென்று சார்ந்தால்தான், முழுமையாக நம்மை ஒப்படைத்தால்தான், அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும் குன்றே அணையாய் நீ ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, வா எல்லாத்தையும் ஒப்பட சார்ந்துரு. இதுதான் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி. நம்ம திருமுறையில் தெளிவாக தானே இருக்கு. தெளிவாக இருக்கா இல்லையா? இல்லை ஏதாவது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதா நம்மளை? இல்லை, தெளிவாக இருக்கு எல்லாமே. எல்லாம் வந்து இந்த நம்முடைய இந்த துன்பங்களுக்கு காரணத்தை நாமே கற்பிச்சுக்கிறோம். இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன, இது அது அப்படின்னுட்டு நாம கற்பிச்சுக்கிறோம். இங்கே வேடிக்கையாக அதில் எதுலையோ படித்தேன். ரொம்ப பக்தியாக இருந்தான் சாமிக்கிட்ட, ரொம்ப பக்தி. எதுவுமே கேட்காம இருந்தால் தான் சாமி எல்லாம் தருவாருன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதனால் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு வந்தப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப பக்தியாக இருந்தால் சாமி வந்துட்டார். சாமி வந்து என்னப்பா வேணும்னு, சாமி எல்லாம் கொடுப்பியா? எது வேணாலும் கொடுப்பேன் சாமி, எது வேணாலும் கொடுப்பேன். என்ன வேணும் உனக்கு? இல்லை சாமி, இவ்வளவு எளிமையாக வந்துட்டியே, அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லாம் கொடுப்பியா? எல்லாம் கொடுப்பேன்ப்பா, உனக்கு என்ன வேணாலும் கேளு தரேன். இந்த பார், இப்போ உனக்கு நிரூபிக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு இப்படி அந்த விரலை நீட்டி அந்த பஞ்சபாத்திரத்தை நீட்டினார். பஞ்சபாத்திரம் முழுக்க தங்கம் ஆயிடுச்சு. எடுத்து பாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா பஞ்சபாத்திரம் முழுக்க தங்கம். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் என்ன இன்னும் நீ நம்பலை போல இருக்க. அப்படி கையை காட்டினார், விரலை காட்டினார். அங்கே இருந்த ஒரு பெரிய ஸ்டூலு, அது தங்கம் ஆயிடுச்சு. பார்த்தியா, தங்கம் ஆயிடுச்சு. என்ன வேணாலும் கொடுப்பேன், கேளு என்ன வேணும் உனக்குன்னு. எனக்கு அந்த விரல் வேணும் சாமின்னு அவன். ஏன்னா அதுதான் காட்டி எல்லாத்தையும் தங்கமாக்குது. ஆக அடிப்படையாக நமக்கு வந்து ஏன் சித்தாந்த நூல்கள் படிப்பதற்கு அதிகாரமுடையவர் யார் அப்படின்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சிவத்தை தவிர வேறு எதையும் கேளாத நிலை நமக்கு வரணும். I will not settle down with anything else except Lord Shiva. அது ஒன்று தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணாம். உனக்கு இது வேணுமாப்பா? யார் கேட்டா? ஒன்று கூடு மண்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எப்படி செட்டில் ஆகிட்டாங்க பாரு.
நீ என்ன வேணால் தர தயாராக இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பாரொடு விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு புலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சும்மா தெளிவாக சொல்றார், பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எவ்வளோ தெளிவாக சொல்றாரு, பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு எந்த பற்றும் கிடையாதுப்பா, எனக்கு வேணுங்கிறது நீ தான். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். யார் பாருதே? சுந்தரர். என்ன தெளிவாக சொல்ற, மற்ற பற்று எனக்கு இன்றி. அவர் தானே பொன் வேண்டி அத்தனை பதிகம் பண்ணவரு. என்ன தெளிவாக சொல்றார் இதுல, மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றாலும் இந்த எண்ணம் எப்போ வந்ததோ அப்போதான் பிறந்தேன். அதுக்கு முன்னால் பிறந்ததெல்லாம் வெறும் பிறப்பு இல்லை. இந்த எண்ணம் எப்போ எனக்கு வந்ததோ அன்னைக்கு தான் பிறந்தேன். அப்போ நம்ம இன்னும் பிறந்தமா இல்லையா? பெற்றாலும் பிறந்தேன் இனி. அதனால என்னாச்சு, இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன். இப்போ நாம் அப்படி பார்க்குறோம், நம்ம முன்னாடி ஒரு தராசு, உலக தேவைகள், உலக அட்ராக்ஷன் எல்லாம் அந்த பக்கம் நிற்கிது. இந்த பக்கம் சாமி நிற்கிற, இந்த பக்கம் சாமி. என்னப்பா சாமி, என்ன சாமி இது, உன்னை பார்த்தா இதெல்லாம் தெரியலையே. ஆமாப்பா, நான் வேணும்னா நான் தெரிவேன், இதெல்லாம் வேணும்னா இதெல்லாம் தெரியும், ரெண்டும் ஒன்றா தெரியணுமே சாமி. அப்படியா? அது எப்படி ரெண்டும் ஒன்றா தெரியும்? People want to ride on two horses at the same time. How is it possible? முடியாது, கஷ்டம். தெளிவாக நம்ம சமயம் சொல்லியிருக்கு. கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கிறது உண்மைதான். உயிருக்கு உவர்ப்பு வருகிற வரைக்கும் கொடுப்பான். அவன் கொடுக்க கொடுக்க உவர்ப்பு அதிகமாயிடும். அந்த உவர்ப்பு தோன்றுகிற பொழுது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு இன்பத்தை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம அதை டேஸ்ட் பண்ணாததுனால தான் மற்றதெல்லாம் டேஸ்டாக தெரியுது. காப்பி நல்லா இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணமே நல்ல காப்பி இன்னும் நம்ம குடிக்கல. குடித்தோம்னா தெரிஞ்சு போயிடும், ஓ இதுதான் காப்பிங்கிற மாதிரி தெரிஞ்சு போடும். அதுபோல் இந்த உலக நிலையிலே இது பற்றியெல்லாம் துன்பம் கலந்த இந்த இன்பங்களை அனுபவித்து 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 அது நல்லா அழகாக சொல்லுகிறார். கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறை அரணே. அப்போ அதில் நீங்கள் அது வந்து எதுக்கு பாடினாருங்கிறது ஒரு பக்கம் வச்சுங்க, அதை தனியாக அது வர்றாருக்காக வச்சுங்க. அதில் என்ன சொல்ல வர்றாரு ஆக்சுவலாக, இந்த உலகத்து சமாதானம் எல்லாம் அமுதோடு கலந்த நஞ்சு தான். இதெல்லாம் இது ரெண்டும் கலந்தான் இருக்கும். அது வேண்டாம், நீ தான் ஒன்று. எமக்கு இப்போ அந்த ஆசை, அந்த எண்ணம் வந்ததுனால தான் சித்தாந்தம் படிக்கிறோம். நம்ம தேடுறோம், சாமியை தேடுறோம். என்னவோ இருக்குயா அதில் விஷயம், ஏதோ சமாதானம் இருக்குது என்று நாம் தேடுறோம். நம்ம தேடுறோம்னு தெரிஞ்சவனே சாமி என்ன பண்ணுவார், கொக்கி போட்டு இழுப்பார் அப்படியே மெதுவாக. ஐயோ நம்மளை தேடுறான் ஐயா, நம்மளை தேடுறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், மணிவாசகருக்கு குதிரைகள் பொருட்டாக தெரியல, குதிரை வீரர்கள் தான் பொருட்டாக தெரிஞ்சது. அவருக்கு குதிரைகளை பார்க்கல. பாண்டியன் குதிரைகளைத்தான் பார்த்தானே தவிர குதிரை வீரர்களை பார்க்கல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் குதிரைங்க தான், அவன் அதையே பார்த்துட்டு இருந்தான். இவர் தேடுறாரு, எல்லாம் வந்திருக்காள்லாம் அழகாக இருக்கிறான், எல்லாரும் அழகாக இருக்கிறான். ஏன்னா பூதகணங்கள் எல்லாத்தையும் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்துட்டார். குதிரைங்க தான் நரிங்களை தவிர குதிரை வீரர்கள்லாம் ஒரிஜினல். இல்லைன்னா இந்த நரியை ஓட்டிட்டு எவன் வர முடியும்?
நிறைய குதிரை ஆகிறப்பறம் அதை ஓட்டுறது யாரால் முடியும்? அது ஓட்டுறதுக்கு எப்படி? அது சரியான ஆள் வேணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த பூதங்களுக்கெல்லாம் ஒரே குஷி. அதுங்க என்றைக்குமே இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போட்டதே இல்லை. இப்படி ஒரு அருமையான ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தாரு சாமி. இதை விட எதையாவது பெரிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கும் அப்படின்னு அதாவது துணியை தூக்கி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து நிற்கிது. எல்லாம் அழகழகாக இருக்குது. மணிவாசகர் பார்க்கிற பொழுதே அதில் நம்மால் யாரான்னு பார்க்குறாரு. இதில் நம்மால் யார்? எல்லாம் அழகழகாக அடிக்கிறாங்க. இன்னும் குதிரை வீரனில் தேடுறார், பதியை தேடுறார். நம்மளை தேடுறான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார் மணிவாசகருக்கு? அவர் மட்டும் அப்படி பார்க்குற மாதிரி அந்த ஓட்டிட்டு, ஏன்னா எல்லா குதிரையும் டூப்ளிகேட்டு, சாமி ஓட்டிட்டு வந்த குதிரை மட்டும் ஒரிஜினல். அது வேத குதிரையை தான் ஏறி வந்தார். நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார், அந்த குதிரைக்கு இந்த முக்கணி போட்டிருப்பாங்க கொள்ளு திங்கிறதுக்கு. எல்லா குதிரைக்கும் வந்து நீண்ட பயணம் வந்ததுக்கப்புறம் முக்கணியை மாட்டிடுவாங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கொள்ளு சாப்பிடணும். ஒரு குதிரை கூட இந்த கொள்ளை சாப்பிடல. அது டென்ஷன் ஆகி போயிடுச்சு. என்ன அது நம்மளுக்கு ட்ரெஸ்ஸை தான் குதிரை மாதிரி மாற்றினான்னா உண்மையிலேயே நம்மளை வெஜிடேரியன் ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. இந்த கொள்ளெல்லாம் நம்ம என்றைக்கியா தின்னு இருக்கிறோம், இந்த கொள்ளு கொண்டு வைக்குது அப்படின்னுட்டு பார்த்தா என்ன கஷ்டப்பட்டுட்டு இல்லையா? எத்தனை நாள் தெரிஞ்சாலும் ஏதோ மேலே போகிற மேங்கிறதுக்காக ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறப்ப படுற பாடு இருக்குதே, இந்த பெரும்பாடு. இந்த கொள்ளு திங்காத குதிரை கொள்ளு திங்க வச்சா என்ன பண்ணுறது? சாமி என்ன பண்ணார், இந்த குதிரைக்கு அந்த முக்கணியை அப்படி கையில் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு கணைப்பு கணைச்சார். அப்படி கணைச்ச உடனேயே மணிவாசக பெருமான் இந்த நின்றுருந்தவங்கள அந்த கணைப்பு கேட்ட பக்கம் அப்படி பார்த்தா நம்மால் என்ன பண்ணார், இந்த குப்பாயத்தை அப்படி லேசாக அப்படி ஒரு விலைக்கு அப்படி காட்டினார். காட்டினா உள்ளுக்குள்ள முழுத்தடல் மேனி, மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும்னர். தேடுறான்னா காட்ட ஆரம்பிச்சிருவார். நம்ம தேடணும். நம்ம தேடுறோம் எதுக்கு? பொருள் பெறுவதற்காகன்னா, அருள் பெறுவதற்காகன்னா தன்னைத்தானே காட்டுவார். அருள் பெறுவதற்கு சுவாமி உன்னை நான் தேடிட்டு இருக்கேன்னா முன்னால் வருவார், தன்னை காட்டுவார் எல்லாத்தையும். ஆனால் இந்த தேடுதல் என்கிற அந்த வேட்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மலை கட்டிலிருந்து விடுபட வேண்டும். கட்டு போட்டவன் தான் கட்டை அவுத்து விட முடியும். அதனால் அந்த கட்டை அவிழ்ப்பதற்காக அங்கே போய் நின்று அவையே தானே யாய் இருவினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்கிற அந்த சுத்திரத்தில் நூற்பாவில் சொல்லுகிற பொழுது நாம் அன்றைக்கி பார்த்தோம். அவையே யாய் தானே யாய், அவையே தானே யாய் என்று உயிர்கூட்டங்களோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றார் அவர். அவையேயாய் இருக்கிறார், ஒன்றாக இருக்கிறார், தானேயாய் இருக்கிறார், சுயமாக இருக்கிறார். சொரூப நிலையில் சுரூபம் சுயமாக இருக்கிறார். அதுதான் அந்த சுயநிலை, பரவெளி நிலை. அதுக்கு வேறாய் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒன்றாய் இருக்கிறது தான் அவையேயாய் தானேயாய். உடனாக இருக்கிறது அவையே தானேயாய் என்று இந்த 3 நிலைகளிலும் அது விளங்குகிறது. காரணம் என்ன? இருவினையில் போக்குவரவு புரிய. அதுக்கு என்ன காரணம் அப்படி இருக்கிறார்னா, இந்த உயிர்கூட்டங்கள் இருவினை நுகர்ந்து போவதும் வருவதுமாக இருந்து கெட்டதை அனுபவிக்கிறதுனுடைய துன்பம் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னா நல்லதை அனுபவிச்சுட்டு வரும்போது. எதுக்கு இன்பத்தை கொடுக்குறாருன்னா துன்பத்தினுடைய வீரியம் தெரியணுங்கிறது. அதனால் இக்குனோண்டு இன்பத்தை கொடுத்து விட்டு, அது இன்பம் மாதிரி இக்குனோண்டு கொடுத்து விட்டு அடி 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 போட்டு அடிப்பார். அதனால தான் இத்தனோடு இன்பம் கொடுக்கும்போது வாங்கவே கூடாது. கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுதுன்னா
அடிக்க போறாருன்னு அர்த்தம். நம்ம தெரியாமல் அதை வாங்கிட்டு பொத்து 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 பொத்துன்னு விழுவுறது. இவ்வளவு வாங்கினானே அடுத்த தடவை சாம்பிள் கொடுப்பாரு, வாங்கலாமா, திரும்பவும் வாங்குவான். அதை அழகாக சொல்லுகிறார் நம்ம வள்ளற் பெருமான். யாராவது அன்பர்கள், சாமி நம்ம வீட்டில் வந்து ஒரு வேளை நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்லப்பா, ஃபஸ்ட்டே ஒன்று கொடு சாமி, இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்கள் வரத்துக்கே யோசனை பண்ணுறீங்க. அப்பா ஏழை பணக்காரெல்லாம் வித்தியாசம் கிடையாது. இப்போ சுவாமி என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் எழுந்துருந்தீங்களா இந்த உயிர் உய்யாத. சரி வரேன் போ. வீட்டுக்கு போனேன். சாமி வர்றாருன்னா எப்படி இருக்கும் சாப்பாடு? சாப்பிட்றாரோ இல்லையோ, அவர் சாப்பிடுவாரோ இல்லையோ, விதவிதமாக அத்தனை விதமான பலகாரம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு சாமிக்கு, சாமி இது உங்களுக்காகவே பண்ணுது, கொஞ்சம் பாருங்கள் சாமி, இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இப்போ சாமி சாப்பிட்றதா வேண்டாமா? சாப்பிட்றதா வேண்டாமா? அன்பாக குடிச்சு சாப்பிடு. சரி அவர் சொல்கிறாரு எல்லாம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம், அவருடைய மன திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வள்ளற் பெருமான் பாடுறார். இன்புறு உணவு உட்கொண்ட போதெல்லாம், இன்புறு உணவு உட்கொண்ட போதெல்லாம் இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொல்லோ என்று சூழ்வெறும் வயிற்றொடும் இருந்தேன் இருநாள். இந்த ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு நோண்டு இந்த நாக்குசுவை தெரிகிற மாதிரி சாப்பிட்ருக்கமே, இதனால் என்ன துன்பம் வருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு 2 நாள் சாப்பிடாம வெறுமையாக இருந்தேன். இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொல்லோ. அப்ப ஒரு இன்பத்தை லேசா அனுபவிக்கிற போது நடுங்கிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் 2% கொடுத்துட்டு 98% அடிப்பார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுதான் ரேஷியோவே. இதெல்லாம் கொஞ்சம் கூட சொல்லியிருப்பேன். 1% 99 தான் இருக்கும். அதனால உலக இன்பத்திலே மயங்குதலே கூடாது. இன்பம் என்று ஒன்று கிடையவும் கிடையாது. அது இன்பம் போல வருகின்ற ஒன்று, துன்பத்தை சுமந்து வருகின்ற ஒன்று. இந்த உவர்ப்பு இந்த இருவினையில் நிகழும். போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று. அப்ப இருவினையை கொண்டு சேர்க்கிறது யார்? ஆணையின் இருவினையில் போக்கு வரவு பிரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று. அதை கூட சொன்ன போன தடவை ஆணை என்பது சிங்க நோக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? விளக்க நல்லா போன தடவை சிங்க நோக்கு 2 பக்கமும் சேர்க்கும். இருவினைகளை ஊட்டுதல்னு சொன்னால் இருவினைகளை பயன்களை ஊட்டுதல். அது இருவினை பயனை ஊட்டுதல், பயன் ஊட்டுதல், நுகருமாறு செய்தல். இப்ப இந்த சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு இதை விரிக்கிறார். ஒரு நூற்பாவை விரித்து பார்க்கிற பொழுது அதை கூறுகளாக போட்டு அந்த ஒவ்வொரு கூரையும் சிந்தித்தல். 12 சூத்திரங்களிலே மிக அதிகமான விளக்கமும் மிக அதிகமான ஒரு ஆய்வும் செய்த சூத்திரம் 2ஆம் சூத்திரம் தான். அது சிவஞான போதத்திலையும் சரி, சித்தியாரிலையும் கூட சரி, பெரும்பான்மை பகுதி 2ஆம் சூத்திரத்திற்கு தரப்படும். அதனால இங்கு கூட இந்த 2ஆம் சூத்திரத்தை 4 கூறுகளாக பிரித்தார். இந்த கூரைத்தான் அதிகரணம் என்று சொல்லுவது வழக்கம். அதிகரணம்னா கூறு, 4 கூறா பிரித்து ஒவ்வொரு கூரையும் சிந்திக்கிறது. அதுக்காக இது அதிகரணமாக பிரித்து அந்த கூற்றை பிரித்து அதற்கு அதை புரிந்து கொள்வதற்காக அதனுடைய சாரமாக ஒரு மேற்கோள். இந்த மேற்கோளை
வலியுறுத்துவதற்காக ஒரு ஏது, இதை சரியாக புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்காட்டு என்று அதிகரணத்தின் கூறுகளாக உட்கூறுகளாக அமைந்த மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்கிற முறையில் அதிகரண விளக்கம் அமைத்து காட்டியிருக்கிறார். அப்போ இந்த நூற்பாவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதை நாளையும் நல்லா இந்த 4 பகுதிகளாக இந்த நூற்பாவை பிரித்து கொண்டு என்னதான் சொல்றாரு அப்படின்னுட்டு இறங்கிட்டார் களத்தில். யாரு? பாடியக்காரர் இறங்கிட்டார். என்னதான் சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னுட்டு 4ஆக பிரிச்ச அவர் எப்படி 4ஆக பிரித்து கொடுத்துருக்காரு அந்த பகுதியை போய் எடுத்து இவரும் கையில் எடுத்துக்கிட்டார். இந்த 4 அதிகரணங்களாக பிரித்ததே மெய்கண்டார். அதில் மறந்துடக்கூடாது. 4 அதிகரணங்களாக பிரித்ததே மெய்கண்டார். 4 அதிகரணங்களாக பிரித்து மேற்கோள் கொடுத்து ஏது கொடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்தது மெய்கண்டார் கொடுத்து இதை புரிந்து கொள் என்று நெறி காட்டி. இப்போ எடுத்துக்காட்டிய இந்த 4 அதிகரணங்களையும் தனித்தனியாக எடுத்து ரொம்ப விரிவாக பேசுகிறார். இன்னும் சில விரிவாக பார்ப்போம் என்று சொன்னால் 2ஆம் சூத்திரமும் 4 அதிகரணங்களுமே ஒரு வருடம் நடத்த வேண்டிய பயிற்சி வகுப்பாக அமையும். இது 2ஆம் சூத்திரம் மட்டும் இது அவ்வளோ விரிவாக பண்ணியிருக்கிறார். ஆனால் நான் அம்மையாரிடம் சிக்கிக்கொள்ள தயாராக இல்லை. 2ஆம் சூத்திரத்தினுடைய 4 அதிகரணங்களை முழுமையாக இன்று நாம் பார்த்தோம் என்றால் ஓரளவு 2ஆம் சூத்திரத்தை புரிந்து கொண்டோம். எனவே நான் எந்த இடம் முக்கியமோ அந்த இடத்தை உங்களுக்கு விரித்து பாடியத்தின் வழியாக பாடியக்காரர் எதை அங்கே முக்கியமாக சொல்லுகிறாரோ அந்த கருத்தை விரித்து இந்த 4 சூத்திரங்களையும் அல்லது 4 நூற்பாக்களையும் நாம் புரிந்து கொள்வோம் என்கிற முறையில் இன்றைக்கு 4 அதிகரணங்களினுடைய தெளிவையும் பார்த்தோம்னா இன்றைக்கி 2ஆம் சூத்திரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3, 4ன்னு வரிசையாக பார்ப்போம். 3, 4 இவற்றையெல்லாம் கூட ஒரே நாளைக்கு 2 சூத்திரங்களாக கூட பார்த்து விடலாம். ஏன்னா நாம் 12 மாதங்களிலே 12 சூத்திரங்களை முடித்து விட வேண்டும் என்பது நம்முடைய சிலபஸ். அதுதான் நம்முடைய நெறி. அப்படி செய்து விட வேண்டும். சிவஞான பாடியம் செய்த நம்முடைய பாடியக்காரர் சிவஞான முனிவர் நம்முடைய மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை இந்த உலகத்திலே வேறு எந்த பொருளுக்கும் தராத அளவிற்கு அந்த அளவிற்கு அதை காதலித்திருக்கின்றார். எதை? சிவஞான போதத்தை. அதனாலே அதிலே ஆழ்ந்து தோய்ந்து உணர்ந்து மெய்கண்டார் என்ன கருத்திலே இதை சொல்லியிருக்க முடியும் என்று அவருடைய திருவடியை பற்றி இவற்றை விளக்குவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். நாமும் அவர் வழியில் நின்று இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே தான் இந்த அதிகரணங்களிலே நம்முடைய முனிவர் என்ன சொல்லியிருக்கிறார், எதை வலியுறுத்துகிறார், எதை மெய்கண்டார் வலியுறுத்துவதாக கூறுகிறார் என்கிற முறையிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த முதல் கூறாக அவையே தானேயாய் என்கிற முதல் அதிகரணமாக அந்த கூற்றை எடுத்துக்கிறார். அப்ப முதல் அதிகரணம் என்று சொல்லப்பெறுகிற அவையே தானேயாய் இது முதல் பகுதி. 2வது பகுதி ஆணையின் இருவினையின், இது 2வது பகுதி. 3வது பகுதி போக்கு வரவு உரிய. 4வது பகுதி ஆணையின் நீக்கமின்றி. இந்த ஆணைங்கிறது பாருங்க 2வது அதிகரணத்திலையும் 4வது அதிகரணத்திலையும் 2 முறை வந்திருக்குது. அதனால தான் ஆணைங்கிறது சிங்க நோக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம முதல்ல பார்த்தோம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் அவையே தானேயாய் அப்படிங்கிற பகுதியை எடுத்துக்க.